லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்வுகள் ஞாயிறு மறையுரை சிந்தனை மற்றும் செய்திகள். பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு. ஏழையரை ஒடுக்கும் செல்வர். நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும். ஏழைகள் ஆற்றலே நீ என்றோ, அவர்தம் வீழ்ச்சியும் தோல்வி என்றோ. நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும். அன்பானவர்களே, இன்று நாம் பொதுக்காலத்தின் 26ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் செல்வச் செழிப்பில் திளைத்து சுயநலத்தில் உண்டு கொழுக்கும் தன்னுணர்வு அற்ற நிலையிலிருந்து விடுபட நம்மை அழைக்கின்றன. இப்போது முதல் வாசகத்தை வாசித்து நமது தியான சிந்தனைகளை விரிவுபடுத்துவோம். சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, மக்களினங்களுக்குள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ரேலின் மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனையின் மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு. அவர்கள் வீணை ஒலி எழுப்பி அலறித்திருக்கின்றார்கள். தாவீதைப் போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கின்றார்கள். கோப்பைகளில் திராட்சரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக்கொள்கிறார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்பக் களிப்பும் இல்லாதொழியும். அன்பர்களே, முன்பொரு காலத்தில் பேராசை பிடித்த மன்னன் ஒருவன் அக்கம் பக்கமுள்ள சிறிய நாடுகள் மீது படையெடுத்து தன் வசமாக்கினான். அவர்கள் அரண்மனையின் கருவூலங்களில் இருந்த வைரம், வைடூரியம், நவரத்தினம் போன்ற செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்தான். தன் நாட்டு மக்களுக்கு அதிக வரி விதித்ததுடன் அவர்தம் சொத்துக்களையும் சூறையாடினான். ஆனாலும் அவனது பேராசை அடங்கவில்லை. மேலும் மேலும் சொத்துக்களை குவிப்பதிலேயே குறியாக இருந்தான். எப்போதும் உண்டு குடித்து இன்பத்தில் திளைத்திருந்தான். நாட்டு மக்களின் துயரங்களை மிகவும் அலட்சியம் செய்தான். அவன் ஆட்சியில் மக்கள் அடைந்த துன்ப துயரங்களுக்கு அளவே இல்லை. இதனால் மன்னன் மீது மக்கள் கோபம் கொண்ட போதும் அவனை எதிர்த்து போராட துணியவில்லை. காரணம், அவ்வாறு செய்தால் தாங்கள் கொல்லப்படுவோம் என்று அஞ்சினர். ஒரு நாள் தெய்வீக சக்தி பெற்ற குரு ஒருவர் அந்நாட்டிற்கு வந்தார். மக்கள் அவரை வரவேற்று மன்னனது பேராசையையும் அதனால் தாங்கள் அனுபவித்து வரும் கொடுந்துயரங்களையும் எடுத்து கூறி கண்ணீர் வடித்தனர். மேலும் இக்கொடுங்கோலனின் பிடியிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டுமென கெஞ்சினர். அதற்கு அவர், கவலையை விடுங்கள், உங்கள் துன்ப துயரங்களிலிருந்து உங்களை விடுவிக்கின்றேன் என்று உறுதி கூறிவிட்டு மன்னனை காணச் சென்றார். மாபெரும் குரு ஒருவர் தன்னை காண வந்திருப்பதை அறிந்த மன்னன் ஓடோடிச் சென்று அவரை வரவேற்றான். அரண்மனையில் சில நாட்கள் அந்த குரு தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும்படி அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டான். மன்னா, நான் ஒரு துறவி, எனக்கு ஏன் இந்த ஆடம்பர ஏற்பாடுகள்? நான் தங்குவதற்கு சாதாரண குடிலும் எளிய உணவும் போதுமே என்றார். மகா குருவே, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு செலவழிப்பதால் நான் ஒன்றும் குறைந்து போக மாட்டேன். பல நாடுகள் என் வசம் உள்ளன. என் கருவூலம் நிரம்பி வழிகின்றது. குபேரனே எனக்கு அடிமை என்று இருமாப்போடு கூறினான். அதற்கு குரு,
மன்னா, கடவுளின் செயல்களுக்கு முன் பொன்னும் பொருளும் பதவியும் ஒன்றுமில்லை. உன் ஆயுள் இன்னும் 2 நாள்களில் முடியப் போகிறது. கடவுள் உன் உயிரை எடுக்கப் போகிறார். இந்த செய்தியை உன்னிடம் கூறவே கடவுள் என்னை உன்னிடம் அனுப்பினார் என்றார். அதை கேட்டதும் தலை சுற்றி மயங்கி விழுந்தான் மன்னன். உடனே மருத்துவர்கள் முதலுதவி செய்து நினைவு திரும்பச் செய்தனர். கண்விழித்த மன்னன், சுவாமி, நான் குவித்து வைத்திருக்கும் இந்த செல்வத்தை விட்டு செல்வதா? முடியவே முடியாது. நான் நீண்ட காலம் வாழ விரும்புகின்றேன். நீங்கள்தான் என்னை இந்த கண்டத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அவரது பாதங்களை கட்டி பிடித்து கொண்டு கதறி அழ ஆரம்பித்தான். அவனது நிலை கண்ட குரு, நீ உயிர் பிழைக்க வேண்டுமா அல்லது உனக்கு உதவாமல் அழியப் போகின்ற இந்த செல்வம் வேண்டுமா? முடிவு உன் கையில்தான் என்றார். சுவாமி, நான் உயிர் வாழத்தான் விரும்புகின்றேன் என்றான் மன்னன். அப்படியானால் நீ வென்ற நாடுகளையும் அவற்றின் சொத்துக்களையும் அந்நாட்டு மக்களிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும். உனது கருவூலத்தில் குவித்து வைத்திருக்கும் அனைத்து செல்வங்களையும் வறுமையில் வாடும் மக்களுக்கு வாரி வழங்க வேண்டும். உடனே இதை செய்தால் கடவுள் உனக்கு உயிர் பிச்சை அளிப்பார் என்றார் குரு. அப்படியே செய்கிறேன் என்று கூறிய மன்னன் குரு கூறியவாறே செய்திட அமைச்சர்களுக்கு கட்டளையிட்டான். உடனடியாக அவனது கட்டளைகள் நிறைவேற்றப்பட்டன. அண்டை நாடுகள் விடுவிக்கப்பட்டு மக்களுக்கு பொன்னும் பொருளும் வாரி வழங்கப்பட்டன. மகிழ்ச்சி கடலில் திளைத்த மக்கள் அந்த மகா குருவுக்கு நன்றி கூறினர். 2 நாட்கள் சென்றன. மரண கண்டம் கடந்த மகிழ்ச்சியில் நிம்மதி பெருமூச்சு விட்டான் மன்னன். சுவாமி, மரணத்தின் பிடியிலிருந்து தாங்கள் என்னை காப்பாற்றி விட்டீர்கள். என் பேராசை ஒழிந்து விட்டது. இனி என்னையும் தங்கள் சீடர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான். வேண்டாம் மன்னா, உன்னை பிடித்திருந்த பேராசை பேய் ஒழிந்து விட்டது. இனி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்து நற்பெயர் எடுப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கூறிவிட்டு விடைபெற்று சென்றார் அந்த குரு. பிரியமானவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்தில் கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலைவாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்கிறார் புனித பவுலடியார். இன்றைய உலகில் பெரும்பாலானோர் அதிகார போதைக்கும் அகங்கார போதைக்கும் பணத்திற்கும் செல்வத்திற்கும் அடிமையாகி உள்ளனர். தங்களை சுற்றியுள்ள தீமைகளை பற்றி அறியாமலும் இதில் ஏழை எளியவர்கள் சிக்கிக்கொண்டு எப்படியெல்லாம் துயருறுகின்றனர் என்பதை பற்றி சிறிதும் கவலைப்படாமலும் தன்னுணர்வு அற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறும் உவமையில் செல்வந்தரின் நிலை இப்படித்தான் இருக்கிறது. தனக்கு கீழ் ஏழை லாசர் உணவின்றி அவதிப்படுவதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை கொள்ளாமல் தன்னுணர்வு அற்ற நிலையில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. தன்னுணர்வு அற்ற நிலையில் இருப்பதே ஒரு பாவம்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை யூத சமுதாயத்தில் நிலவியதை இயேசு பார்த்திருக்க வேண்டும். அதனால்தான் அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாக இதனை உவமை வழியாக வெளிக்கொண்டு வருகிறார். மேலும் யூத சமுதாயத்தில் நிலவிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளால் பாதிக்கப்பட்ட ஏழையரை பேறு பெற்றோராக காட்டும் இயேசு இதற்கு காரணமானவர்களையும் கடுமையாக கண்டிக்கிறார். இப்போது அப்பகுதியை தியான சிந்தனைகளோடு வாசிக்க கேட்போம். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். பிரியமானவர்களே, இறைவாக்கினர்கள் காலத்திலும் யூத சமுதாயத்தில் இந்த பொருளாதார சீர்கேடுகள் தலைவிரித்தாடின. அதனால்தான் எசாயா, எரேமியா போன்ற பெரிய இறைவாக்கினர்களும் ஆமோஸ், யோவேல் போன்ற சிறிய இறைவாக்கினர்களும் இதனை கடுமையாக கண்டிக்கின்றனர்.
இன்றைய சூழலில் உலக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, ஒருபுறம் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகிக் கொண்டே போகிறார்கள், மறுபுறம் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாகிக் கொண்டே போகிறார்கள். 2022ஆம் ஆண்டுக்கான உலக பணக்காரர்கள் பட்டியலை ஹூருன் நிறுவனம் M3M என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்துடன் இணைந்து வெளியிட்டது. இதில் இந்திய பெரும் பணக்காரர்கள் குறித்து வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் முகேஷ் அம்பானி முதலிடம் பிடித்துள்ளார். மேலும் அதானி குழுமத்தின் தலைவரான கௌதம் அதானி 6 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் 2வது இடத்தில் உள்ளார். ஹூருன் நிறுவன அறிக்கையின்படி ஒவ்வொரு வாரமும் கௌதம் அதானி 6000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளார். இதனால் உலக பணக்காரர்கள் பட்டியலில் கடந்த ஆண்டு 313வது இடத்தில் இருந்த இவர் கிடுகிடுவென உயர்ந்து 12வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். உலக அளவில் சிறந்த 100 பணக்காரர்கள் பட்டியலில் பல இந்திய தொழிலதிபர்கள் இடம் பிடித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து 215 பணக்காரர்கள் இந்த பட்டியலில் உள்ளனர். உலக அளவில் பெரிய பணக்காரர்களை உருவாக்கும் நாடாக இந்தியா தொடர்ந்து 3வது இடத்தில் உள்ளது. அதே வேளையில் பொருளாதார ரீதியாகவும் வாழ்வுரிமை ரீதியாகவும் இந்தியா கடும் ஏற்றத்தாழ்வை கொண்ட நாடாக உள்ளது. மக்கள் தொகையில் உயர் வர்க்கத்தில் உள்ள 10 விழுக்காடு பிரிவினரிடம் 80 விழுக்காடு சொத்துக்கள் முடங்கி கிடக்கின்றன. இந்த வேறுபாடே தலைமுறையாக மக்களை வறுமையில் வீழ்த்தச் செய்கிறது. 2012ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட ரங்கராஜன் குழுவின் அறிக்கையின்படி 2011-12ஆம் ஆண்டில் இந்தியா முழுவதும் 29.5 விழுக்காட்டினர் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்றனர். இந்திய மக்களில் 5 பேர்களில் ஒருவர் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கிறார். 130 கோடி மக்களில் பாதிக்கும் மேற்பட்டோரின் தனிநபர் வருமானம் ஒருவேளை உணவுக்கே போதுமானதாக இல்லை. இந்த நிலையில் தன் மக்களை வைத்து கொண்டுதான் பொருளாதார ரீதியாக உலகில் 6வது பெரிய நாடு என இந்தியா பெருமிதம் கொள்கிறது. இதனால்தான் ஏழைகளின் உழைப்பை உறிஞ்சி பிழைக்கும் பணக்காரர்களுக்கு எதிரான கண்டன குரல்கள் உலகெங்கிலும் தொடர்ந்து ஒலித்த வண்ணம் உள்ளன. தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்துக்கொள்வதும் ஆகும் என்கிறார் யாக்கோபு. ஆகவே அன்பு நிறைந்தவர்களே, சுயநலத்தால் ஏழையரை வருத்தி செல்வம் சேர்க்கும் பேராசையை இன்றே விட்டொழிப்போம். நம்மை சுற்றி எண்ணிலடங்கா ஏழை லாசர்கள் ஒருவேளை உணவிற்கே வழியின்றி வாழும் அவலநிலை குறித்து சிந்திப்போம். அப்படிப்பட்டவர்களை கண்டுணர்ந்து நம் உணவையும் செல்வத்தையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இதற்காக இந்நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். லஞ்சத்தால் வாழ்வை விலை பேசிடுவார், பஞ்சமெனும் சங்கிலியால் பூட்டிடுவார், தேவையான பொருளை விலையேற்றிடுவார், ஏழை எங்கள் அழுகையிலே மகிழ்ந்திடுவார். எம் தெய்வமே இறைவா, 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 எம் தெய்வமே இறைவா, இந்நிலையில் இனி எமக்கு விடிவுண்டோ, முடிவுண்டோ, வாழ்வுண்டோ. நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியும் வாழ்வில் தர வேண்டும். ஏழைகள் ஆற்றல் ஏழையரை ஒடுக்கும் செல்வர் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். உள்ளுணர்வு என்பது வரவிருக்கும் இறையரசு பற்றி எளியவர்களின் உணர்வாகும் என்றும் கடவுளின் கனவுகளை உள்ளுணர்ந்து பணியாற்றுவதற்கு நற்செய்தியின்படி எளிய மனம் கொண்டவர்களாக மாற வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 27 சனிக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த மறைக்கல்வியாளர்களுக்கான யூபிலியின் பங்கேற்பாளர்களுக்கு கிறிஸ்தவ உள்ளுணர்வு குறித்த கருத்துக்களை எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. லூக்கா நற்செய்தியில் தந்தையும் மகனும் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இறை வார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து
திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் எதிர்நோக்கு என்பது உள்ளுணர்வு என்ற மிலான் உயர் மறைமாவட்ட ஆயர் அம்புரோஸின் வரிகளை மையப்படுத்தி தனது கருத்துக்களை மறைக்கல்வியாளர்களுக்கு வழங்கினார். யூபிலி ஆண்டு நம்மை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மாற்றுகின்றது. ஏனென்றால் நம்மையும் முழு பூமியையும் பற்றிய புதுப்பித்தலுக்கான ஒரு பெரிய தேவையை, உள்ளுணர்வை இந்த யூபிலி ஆண்டின் வழியாக நாம் உணர்கிறோம் என்றும், உள்ளுணர்வு பெறுகின்றோம் என்ற வினைச்சொல்லானது தூய ஆவியின் இயக்கத்தை விவரிக்கிறது. சிறியவர்களிடம், அதாவது தாழ்மையான மனப்பான்மை கொண்ட மக்களிடம் இயேசு கண்டறிந்த இதயத்தின் அறிவாற்றலை எடுத்துரைக்கின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை. திரு அவையின் புதிய அருளாளராக உயர்த்தப்பட்டுள்ள உக்ரைனின் பில்கியை சார்ந்த அருள் பணியாளர் பீட்டர் பால் ஓரோஸ் அவர்கள் கிறிஸ்தவ மறைப்பணிகளை துணிவுடன் ஆற்றியவர் என்றும், துயரங்கள், ஆபத்துக்கள் பல இருந்தபோதிலும் அவற்றை எதிர்கொண்டு இறை பணியினை ஆற்றியவர் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 27 சனிக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த மறைக்கல்வியாளர்களுக்கு வழங்கிய யூபிலி மறைக்கல்வி உரையினை தொடர்ந்து எடுத்துரைத்த ஜெப விண்ணப்பங்களின் போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பில்கியில் 1953ஆம் ஆண்டு கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக கொல்லப்பட்ட முகச்சேவா மறைமாவட்டத்தைச் சேர்ந்த அருள் பணியாளர் பீட்டர் பால் ஓரோஸ் அவர்கள் கிரேக்க கத்தோலிக்க திரு அவை தடை செய்யப்பட்ட போதும் கூட திருத்தூதர் பேதுருவின் வழி நின்று உண்மையாக வாழ்ந்தார் என்றும், ஆபத்துக்களை உணர்ந்து துணிவுடன் தனது பணியினை மேற்கொண்டார் என்றும் கூறினார் திருத்தந்தை. போரின் துயரங்கள் பல இருந்தபோதிலும் அன்பான உக்ரைனிய மக்களுக்கு நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் மன உறுதியுடன் நிலைத்திருக்க புதிய அருளாளரிடம் ஜெபிப்போம் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள், நாட்டின் அமைதிக்காக கடவுளது அருளை பெற புதிய அருளாளரின் பரிந்துரையை நாடி ஜெபிப்போம் என்றும் கூறினார். கர்தினால் லூச்சன் முரேசன் அவர்களின் பொறுமை, நற்செய்திக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அவரது குருத்துவ வாழ்வு போன்றவை கிறிஸ்து மற்றும் திரு அவையின் மீது ஓர் அசைக்க முடியாத அன்பை வெளிப்படுத்தியது என்றும், உண்மையுள்ள தலைமுறைகளை ஒளிரச் செய்தது என்றும் இரங்கல் தந்தி செய்தி ஒன்றில் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 27 சனிக்கிழமை ரோமானிய கிரேக்க கத்தோலிக்க உயர் மறைமாவட்டத்தின் பேராயர் கிறிஸ்டியன் துமித்ரோ கிரீசன் அவர்களுக்கு கர்தினால் லூச்சன் முரேசன் அவர்களின் மறைவிற்காக இரங்கல் தெரிவித்து அனுப்பியுள்ள தந்தி செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 25 வியாழனன்று மறைந்த கர்தினால் லூச்சன் முரேசன் அவர்கள் கிரேக்க கத்தோலிக்க திரு அவையின் அருள் பணியாளர்கள் மற்றும் மக்களுக்கு பேரன்பு காட்டும் தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார் என்றும், அவரது மறைவினால் வருந்தும் அனைவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக இரங்கல் தந்தி செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. திரு அவை துன்புறுத்தப்பட்ட காலங்களிலும் கூட உண்மையுள்ள திரு அவையின் மகனாக சான்றுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர் கர்தினால் லூச்சன் முரேசன் அவர்கள் என்றும், அவரது முன்மாதிரிகையான சான்று வாழ்விற்காக கடவுளுக்கு நன்றி கூறுவதாகவும் அச்செய்தியில் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. ஏழ்மை மற்றும் இரக்கம் எனும் 2 நற்பண்புகளின் வாயிலாக தனது வாழ்வில் பல நற்செயல்களை ஆற்றியவர் அருளாளர் பீட்டர் பால் ஓரோஸ் என்றும், அன்னை மரியாவிடம் ஆழமான பக்தி கொண்டு அவரின் திரு உருவத்தை எப்போதும் தன்னோடு எடுத்துக்கொண்டு சென்றவர் என்றும் கூறினார் கர்தினால் கிரெகோர்ஸ் ரைஸ். செப்டம்பர் 27 சனிக்கிழமை உக்ரைனின் பில்கி கிராமத்தில் உள்ள புனித கிறிஸ்தோஸ்தம் ஆலயத்தில் அருள் பணியாளர் பீட்டர் பால் ஓரோஸ் அவர்கள் அருளாளராக உயர்த்தப்பட்ட திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார். போலந்தின் லோட்ஸ் உயர் மறைமாவட்ட பேராயரான கர்தினால் கிரெகோர்ஸ் ரைஸ், நம் வாழ்வில், மனித மற்றும் கிறிஸ்தவ வாழ்வில் நினைவாற்றல் முக்கியமானது. ஏனெனில் அது கடந்த கால மக்களையோ அல்லது நிகழ்வுகளையோ மறக்கப்படாமல் பாதுகாப்பதால் மட்டுமல்ல, நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அது நமக்கு சொல்வதால் அது மிக முக்கியமானது என்றும் கூறினார் கர்தினால் ரைஸ். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.